1ஆம் கிளாஸ்லயே உட்காந்துருக்க முடியுமா? 2வது, 3வது, 4வதுலாம் போணும்ல. அந்த மாரி 10ல் குரு பதவி பறிபோக்க மாட்டாரு. பதவி மாற்றம் குடுப்பாரு. அத அப்படி பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். அப்படி 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை, வேலையில இல்ல, வேலை பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான பிரமோஷனோட கூடிய சொந்த தொழில் பண்றதுக்கான யோகத்த இந்த மாதம் பிள்ளையார் சொல்லி அப்போ ஒண்ணும் பெருசா இருக்கு போல. 3 மாசம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு வேலையில நிதானமா இருந்துட்டீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிரும். ஓகே, கிளியர். அடுத்து துலா ராசிக்கார பெண்களுக்கு வாவ் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. ஆளுமை அதிகரிக்கும். வீட்லயே உட்கார்ந்திருக்கேன்னா இந்த தடவையாவது ஏதாவது துலா ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த உண்மைய சொல்லட்டுமா? 45 வயசுக்குள்ள இருக்க துலா ராசிக்காரங்கள் சூப்பர். 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். அடிவயிறு கழிவுகள் போற இடத்துல கண்டிப்பான உலகெங்கும் உள்ள ஐவியன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வரேன் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலா ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் சொல்லணுமா என்ன? ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல இருக்கும்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். நீங்க என்ன புதுசா சொல்றீங்கடா என்ன? சூப்பரா ஆணியிலேயே சூப்பரா இருக்க போகுது. அப்புறம் எங்க ஆடி ஆவணிலாம் போயிட்டு. ஆணியே அட்டகாசமா தான் இருக்க போகுது. ஏன்னா, நீங்க வேற 10ல குரு வந்துட்டாரு. அது ஐய்யய்ய! பழைய பாட்டே பாடாதீங்க. 1ஆம் கிளாஸ்லயே உட்காந்துருக்க முடியுமா? 2வது, 3வது, 4வதுலாம் போணும்ல. அந்த மாரி 10ல் குரு பதவி பறிபோக்க மாட்டாரு. பதவி மாற்றம் குடுப்பாரு. அத அப்படி பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். ஓகே. அதனால துலா ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவ நெறையா பதவி உயர்வுகளை குரு குடுக்க ஏன்னா உச்ச குருவா அமர்ந்திருக்கு. உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்றேன். யார்ட்டயும் சொல்லாதீங்க. குரு நம்மளுக்கு நல்லது பண்ற பிளான்ட்டே இல்ல. அவர் 10ல உட்கார்ந்தாருன்னா 11ல உட்கார்ந்தா நம்மளுக்கு என்ன? அதனால அந்த இடத்த தன்மைய அவர் ஃப்ரீஸ் பண்ணுவாருன்ற போது, பெருசா நெகட்டிவா வர்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, ராசிநாதன் போய் கூட உட்கார்ந்திருக்காரு. "ஏய் என் புள்ள ஏதாவது பண்ணா அவ்வளோதான்" அப்படின்ற மாரி குருவோட கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி கெட்டதா நடக்க போகுது? நல்லது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா, சனி 6, 3, 11ல உட்கார்ந்திருக்கும்போது நன்மையை செய்வார் என்கிற அடிப்படையில் 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து உட்கார்ந்திருக்கிறதே துலாமுக்கு விபரீத ராஜயோகம் தான். இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? அதுவே சூப்பரா இருக்கு. 10வதுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதுவும் என்ன பார்வை? 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வை. அதுவே துலாமுக்கு அபரிவிதமான ஒரு பொருள் வளவ குடுக்க போகுது. அப்படியே 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை, வேலையில இல்ல, வேலை பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான பிரமோஷனோட கூடிய சொந்த தொழில் பண்றதுக்கான யோகத்த இந்த மாதம் பிள்ளையார் சொல்லி போட போறார் மிஸ்டர் குரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அங்கிருந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிய டைரக்ட்டா பார்க்குறாரு. 6ஆம் இடம் கடன், வழக்கு, நோய், எதிரி, பில்லி சூனியம் வைக்கிறது, அத வச்சுட்டான், இத வச்சுட்டான்னு சொல்றது. எல்லா பிரச்சனைக்கும் முதல் புள்ளி 6ஆம் இடம் தான். அங்க குருவோட பார்வை இருக்கு அப்டின்னா, எதிரியெல்லாம் கண்ணுக்கு தெரியாம அழிய போறான். யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு மாரி உங்கள அழிக்கணும்னு நெனச்சவன் அவனே அழிஞ்சு போறான். அப்புறம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு. ஆனா ஒரு விஷயம் நல்லது. குருக்கு பேர் என்ன தெரியுமா? பொன்னன்னு பேரு. யாரெல்லாம் கடன்ல வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, எந்த துலா ராசிக்காரன் என் அக்காலாம் வந்து நகைய வச்சுட்டு, அடமானம் வச்சுட்டு எடுக்க முடியாம தவிக்கிறீங்களோ, அத்தன பேருக்கும் இந்த தடவ ஏதோ ஒரு பணம் வந்து அதன் மூலமாக நகை கடனை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் நடந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க கீழ போட்டா ஆமா, ஆமான்னு போடுறீங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய பேருக்கு ஒரு அப்பாடி! அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் இந்த மாதத்துல இருந்து. அதே மாரி நெறையா ஒண்ணு மட்டும், என்னதான் 10ல குரு இருந்தாலும், என்னதான் போய் ராசிநாதன் கூட உட்கார்ந்திருந்தாலும், குருவோட இயல்புன்னு இருக்குல்ல. ஸோ ஒரு வேலை இருக்கு, ஒரு ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படின்னா மட்டும் வேலைய விடுங்க. இல்லாட்டி ஒரு 2டே மாசம் கணங்களா அவ்வளோதான் 3 மாசம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்வைன்னு குரு இறங்கி சிம்மத்துக்கு வந்துருவாரு. அப்புறம் சொல்லவே வேணாம். 3ஆம் இடத்துக்கு பார்வை தான். சிவராஜ யோகத்தோடு இயங்குவார் குரு. அப்போ ஒண்ணும் பெருசா இருக்கு போல. ஸோ 3 மாசம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு வேலையில நிதானமா இருந்துட்டீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சுரும். ஓகே, கிளியர். அடுத்து துலா ராசிக்கார பெண்களுக்கு வாவ் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. ஆளுமை அதிகரிக்கும். வீட்லயே உட்கார்ந்திருக்கேன்னா இந்த தடவையாவது ஏதாவது ஒரு வேலைக்குள்ள நீங்க போவீங்க. சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. நெறைய பேர் காமர்ஸ்குள்ள என்ட்ரி ஆவீங்க. செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் துலாமுக்கு இந்த தடவ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, ராகுவுடைய பொசிஷனும் சூப்பரா இருக்கு. சனியோட பொசிஷனும் சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? 10ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்தால் வேற ஏதாவது வேணுமா என்ன?
ஏன்னா, அதுவே ஒரு பெரிய பலம் நமக்கு இல்லையா? 10ஆம் இடம் தான் கர்மாஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு பேரு. அந்த இடத்துல ராசிநாதன் அமர்ந்து டைரக்ட்டா பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது 5ஆம் இடத்த பார்க்குறாரு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல. சூப்பரா இருக்கு துலாம். எத பத்தி கவலைப்படணும்? எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ துலா ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்த உண்மைய சொல்லட்டுமா? 45 வயசுக்குள்ள இருக்க துலா ராசிக்காரங்கள் சூப்பர். 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அடிவயிறு, கழிவுகள் போற இடத்துல கண்டிப்பான ஒரு அக்கறை தேவை துலாமுக்கு. நெறைய பேருக்கு எனக்கு படிச்சு, படிச்சு மண்டையில ஏறல, ஒண்ணும் புரியல, குழம்பிக்கிட்டே இருந்த அமைப்பெல்லாம் மாறி, இந்த தடவ குழம்பி குட்டையில மீன் பிடிப்பீங்க. தங்க மீனே பிடிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ துலா ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆல்மோஸ்ட் வெற்றி வாகை சூடியாச்சு. சூட போறீங்க அவ்வளோதான். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கும்போது, அது காலபுருஷனுடைய 4ஆம் வீடு வேற. 4, 10ஓட கனெக்டிவிட்டி. சுயம் இயங்கும், சிந்தனை இயங்கும், எண்ணம் எல்லாம் 4ஆம் இடம் தான். உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுற இடம் 4ஆம் இடம். சொக்கா எல்லாம் 4ஆம் இடம். நெறைய ட்ரெஸ் வாங்குவீங்க. நெறைய ஆஃபர்ல ட்ரெஸ் கிடைக்கும். நெறைய பேர்கிட்ட இருந்து கிஃப்ட் கிடைக்கும். நெறைய துலா ராசிக்காரங்க பெல்ட் வாங்குவீங்க. ஆமா. வாங்குனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி நெறைய துலா ராசிக்காரர்கள் இந்த தடவ ஷூ வாங்குவீங்க. துலா ராசிக்காரங்க வீட்ல இருந்தாலும் இந்த தடவ பெல்ட், ஷூ இந்த லெதர் எல்லாமே சனியோட கனெக்டிவிட்டியா, அதனால இதெல்லாம் இயங்கும் இந்த தடவ. அதனால நெறைய லெதர் பர்ஸ் வாங்குறது, லெதர் சம்மந்தமா ஏதாவது வாங்கணுன்ற எண்ணமாவது எட்டி பார்க்கறது, அதெல்லாம் இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு நிகழும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, இந்த தடவ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வருமானத்தில இருந்து தொய்வு நிலை மாறும். 2வது 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. குடும்பத்தில என்ன வேணாலும் நல்ல செய்திகள் நடக்கும். சுப செய்திகள் குடும்பத்தில் வந்து சேரும். குடும்பத்திற்கான வருமானம் அதிகரிக்கும். நம்மளுக்கு வந்தான்னா, நம்ம வூட்டுக்காருக்கு வந்தான்னா எல்லாம் ஒண்ணு தானே. நம்மளுக்கு வந்தா என்ன, நம்ம பொண்டாட்டிக்கு வந்தானா எல்லாம் ஒண்ணு தானே. இதுவரைக்கும் வேலைக்கே போ மாட்டேன்னு சொன்ன ஆள் கூட வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் துலா ராசிக்கு உண்டு. துலாம்ல ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலே போதும். சந்திரன் தான் இருக்கணும் அவசியம் இல்ல. எந்த பிளானட் இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தே தீரும். அதே மாரி துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்காதவங்க உங்க பேச்ச கேட்பாங்க. இன்ட்யூஷன் பவர் அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. இந்த 6ஆம் இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 6, 8 சும்மா சொல்லக்கூடாதுங்க. செவ்வாய் போய் 8ல உட்கார்றான்னா, பிசிக்கலா ஒரு மாரியான அந்த கனெக்டிவிட்டி, ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க. பிரபஞ்சம் உங்களோட தான் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். சில விஷயத்த உணர்த்த முடியாது. உணர மட்டும் தான் முடியும் இல்ல. துலா ராசிக்காரங்க உணர்வீங்க இந்த தடவ. முருகனுடைய அருள், பேரருள் அல்டிமேட்டா இருக்கு துலாமுக்கு. சூப்பரா இருக்க போறீங்க. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? வேற லெவல். ஏன்னா, இதுவரைக்கும் படிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடம் கொஞ்சம் அப்படியே போராட்டமா இருந்த அமைப்பெல்லாம் மாறி, இப்ப துலாமுக்கு படிச்ச படிப்பு மனசுல நின்னு, அதன் மூலமாக மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. இதுவரைக்கும் எனக்கு ஒழுங்காவே அமையலன்னு சொல்ற எல்லாமே அமைஞ்சு, என்னால படிக்க முடியலன்னு சொல்ற பிள்ளைங்கலாம் உட்கார்ந்து படிப்பாங்க. ஒரு பொறுப்போடு கூடிய, ஒரு கட்டொழுக்கத்தோடு கூடிய ஒரு படிப்பு அப்படின்றது பிள்ளைகளுக்கு கிடைக்கும். துலா ராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவ கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கூல். 20 வயதிலேருந்து 40 இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு நெறைய பேர் வீட்ல கல்யாணத்துக்கான நேரம். நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க உங்க அக்காவுக்கோ, உங்க தங்கச்சிக்கோ, உங்க அண்ணனுக்கோ உங்க சார்புல நீங்க முன்னெடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்ல ஏதாவது ஒரு மேட்ரிமோனில பார்த்து அது அமையாம இருந்து இந்த தடவ பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் நடந்தே தீரும். நெறைய பேருக்கு புதிய வேலை யாரெல்லாம் வந்து கலை சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பேங்கிங்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அழகு சார்ந்த வேலையில் இருக்கிறீர்களோ, அத்தன துலா ராசிக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்கு. எத பத்தியும் கவலையே பட வேணாம். ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. ஓகே. அதே மாரி 40லேருந்து 60 இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு கலக்கங்கள்லாம் நிவர்த்தியாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி பல்லு வலி வந்துரும், கண்ணு வலி வந்துரும்னே ஆமா, ஆமான்னு போட்டீங்க தெரியுமா? அதெல்லாம் நிவர்த்தியா போகுது. உடல் ரீதியாக ஒரு மாரி சோர்வா இருந்ததெல்லாம் அப்படியே போயிட்டு ஒய்யாரமா இருக்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் கிடைக்கும். நெறையா பேருக்கு செவ்வாய் வேற உட்கார்ந்திருக்காரு. அவங்களுடைய இன்னொரு வீட்ல. அங்கருந்து டைரக்ட்டா உங்களுடைய 2ஆம் இடத்த தான் பார்வை செய்ய போறாரு. ஸோ கொஞ்சம் பேச்சுல மட்டும் கவனமா இருக்கணும். ரொம்ப ஸ்பீடா, இல்ல ரொம்ப கோவமா, உங்க தப்பு இல்ல. செவ்வாய் தப்பு தான். இருந்தாலும் சொன்னா நம்புவாங்களா? நான் பேசல செவ்வாய் பேசினான்னு சொன்னா நான் நம்புவேன். அடுத்தவங்க நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களா? அதனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம். கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். தம்மா துண்டு. ஓகே. அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதம் இனிய மாதமாக மலர காத்திருக்கிறது யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. ஓகே. துலா ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். அதே மாரி வாராகி அம்மன் வழிபாடு வல்வினையை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து அங்கிருந்து குருவோட பார்வை வேற. ஆழ்ந்து போகக்கூடிய ஞானத்த வாராகி குடுப்பா. ஸோ வாராகி வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு குடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. துலா ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? துலா ராசிக்காரர்கள் நெறைய மான் பார்ப்பீங்க. துலாம் ராசியா? எஸ். மான் பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி மான் அப்படியே பார்த்தோனே ஒரு மாரி மகிழ்ச்சி இருக்குமா? அந்த மாரி மருளாத நான் இருக்கேன். என் கைய பிடிச்சுக்கோ வா! அப்படின்ற மாரி உங்க ராசிநாதன் கூட்டு போறாரு.
நெறைய பேரு மான் பார்த்தீங்கன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. துளாராசிக்காரர்கள் மான் பார்க்கக்கூடிய நேரத்திலிருந்து அப்படி எப்படி ஓடுதோ, அந்த மாரி நீங்க துள்ளி குதிச்சு ஓட போறீங்க. வாழ்க்கை வண்ணமயமாகப் போகுது. இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் உங்கள விட்டு ஓடப்போது. "பரிதி முன் பனியே போலம்" பாரதி. அந்த மாரி சூரியன் முன்னாடி இருக்க பனித்துளி மாரி உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனையும் சரியா போப்போது. கடன் அடையப் போது. வெற்றி வாகை சூடப் போறீங்க. நெனச்சது நெனச்சபடி நடக்கப் போகுது. சூப்பரா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம்.